Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th biology and pure science botany-க்கான most important diagram தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து pure science மட்டும் தனியா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால ஒரே வீடியோவிலே சொல்லிடுவோம். ஸோ pure science சொல்ற இடத்துல நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜிலையும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னிலையும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா pure science சுவாலஜிக்கும் சொன்னோம். ஸோ இதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மார்க்ஸ் அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க பியூர் சயின்ஸ் சுவாலஜி எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அல்லது பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரியோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸே இதுதான் இருந்துச்சு, அண்டகத்தோட அமைப்பு. நீங்க வந்து கிராஸ் செக் பண்றோம்னாலும் நம்ம சுவாலஜி அப்ப வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், நீங்க அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விந்து செல் அமைப்பு சொல்லியிருந்தோம், இது 2 மார்க்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. இம்யூனோகுளோபினோட அமைப்பு சொல்லியிருந்தோம், இது வந்து 5 மார்க்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, 1 by 1 எந்தெந்த லெசன்ஸ்ல இருக்கு, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸ் பாட்னி சாப்டர் வைஸா இருக்கிறத அப்டேட் பண்ணியாச்சு. அதே போல பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் புக் பேக்ல என்னென்ன இருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அதோட லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, பிடிஎஃபோட லிங்க்கும் நான் தரேன், நீங்க செக் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பயோசுவாலஜியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பயோபாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பார்ப்போம். ஸோ பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல தான் அதிகமான டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் விந்தகத்தோட அமைப்பு, சரிங்களா, விந்தகத்தின் அமைப்புன்னு இருக்கும். ஏன்னா இது எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்கல. இந்த கொஸ்டின் ஓவரி, சரிங்களா, அண்டகத்தின் அமைப்பு இது இந்த வாட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க, அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கான எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க, சரிங்களா. ஆனா பயாலஜில இந்த 2 டயக்ராம் இன்னும் கேட்கல, அதனால இதை வந்து வரைஞ்சு பாத்துருங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்துருங்க. அதே மாதிரி ஓவியமோட டயக்ராம் அண்ட செல்லின் அமைப்பு எப்பயுமே எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கக்கூடியதுதான். ஸ்பெர்ம் செல், சரிங்களா, விந்து செல்லின் அமைப்பு இது இந்த வாட்டி எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்க கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க. அதுக்கடுத்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது பெண் இனப்பெருக்க மண்டலம் கருப்பையோட அமைப்பு. ஸோ இந்த டயக்ராம் இன்னும் கேட்கல, சரிங்களா, இந்த டயக்ராம் இன்னும் பயாலஜி கேட்கல, அதனால நல்லா வரைஞ்சு பார்த்துங்க. ஸோ இம்யூனோகுளோபினோட அமைப்பு நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த டைமே டயக்ராம் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு 12 மார்க்ஸ் அளவுக்கு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து ஹெச்ஐவி அமைப்பு, சரிங்களா, இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துங்க. லிம்ப் நோடு, அதாவது நிணநீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம், இந்த டயக்ராம் நல்லா வரைஞ்சு பார்த்துங்க. அதுக்கடுத்து தைமஸ் கிளாண்ட், தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே 7வது லெசன்ல இருக்கும், சரிங்களா. 7th சாப்டர், இது 2nd சாப்டர். அதுக்கடுத்து 5th லெசன்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து பாத்துங்க, டிஎன்ஏ இரட்டிப்பாதல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 10வது லெசன்ல பாத்தீங்கன்னா பிரமிடு ஆஃப் பயோமாஸ், உயிர்த்திரள் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ் முடியும். ஸோ இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வரைஞ்சு பார்த்துருங்க. மோஸ்ட்லி இதுதான் டயக்ராம் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி டயக்ராம் கொஸ்டின்ஸ்னா நீங்க வந்து உங்களை எழுத வேணாம்னு நினைச்சு கேட்டாதான் உண்டு, மற்றபடி டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது அதிகமா கிடையாது, சரிங்களா. அங்கங்க குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் நினைச்சு, மற்றபடி இல்லை. அந்த பெடிகிரி அனலைசிஸ்ல அந்த டயக்ராம் இது வரும், மற்றபடி அதிகமான டயக்ராம்ஸ் இல்லை, சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த டைம் வந்து அண்டகம் கேட்டிருந்தாங்க, நமக்கு பயாலஜிக்கு வந்து விந்தகத்தோட அமைப்பு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நல்லா வரைஞ்சு பார்த்துங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டகத்தின் அமைப்புக்கு அண்டசெல் அமைப்பு அதை வந்து படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், கொஸ்டின் எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க இங்கிலீஷ்லயும் படிச்சு பாருங்க, சரிங்களா. நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓவியம் அப்படின்னா தான் அண்டசெல், இது வந்து ஓவரி அப்படின்னா அண்டகத்தோட அமைப்பு, அது தனியா நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது வந்து பார்த்துருப்பீங்க நீங்க, இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பயோபாட்னில நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம், அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக பார்த்துக்கலாம். ஸோ இங்க பயோபாட்னியில பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் பாட்னியா இருந்தாலும் கண்டிப்பா அதே போல ஒரு 10 மார்க்ஸ் அளவு கொஸ்டின்ஸ் இருக்கும். பயாலஜிக்கு ஒரு 3 to 5 மார்க்ஸ் அளவு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் தான் நமக்கு நிறைய டயக்ராம் இருக்கு. அதுல அதிகமா எப்பயுமே கேட்கக்கூடியது டிஎஸ் ஆஃப் ஆந்தர், மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம், இது 5 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எல்எஸ் ஆஃப் ஓவில், சூழின் நீள்வெட்டு தோற்றம், இதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில், அதாவது சூழின் வகைகள். ஸோ இந்த சூழின் வகைகளை பார்க்குறப்ப நேர் சூழ், தலைகீழ் சூழ், கிடைமட்ட சூழ் இந்த மாதிரி இருக்கு.
அதுல ஏதாவது ஒரு டைப் கொடுத்து அந்த படத்தை வரைங்கன்னு சொல்லி கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது நல்லா வரைஞ்சு பார்த்துங்க. 5 டைப் இருக்கும். ஸோ அந்த 5 டைப்பும் நல்லா என்ன பண்ணீங்க வரைஞ்சு பார்த்துங்க. என்ன வகையான சூழ் கேட்குறாங்க, தலைகீழ் சூழா, நேர் சூழா, கிடைமட்ட சூழா, கம்பைலர் ட்ராஃபஸா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து எம்பிரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சர், கருப்பையோட அமைப்பு, இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு சில டைம் மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால இதை நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து டைகாட்டு மோனோகாட்டோட சீரோட அமைப்பு, இருவித்திலை ஒருவித்திலை தாவர விதையோட அமைப்பு. ஸோ இதுல இருவித்திலை விதை வந்து போன வருஷம் கேட்டாங்க, டைகாட் சீடு. ஒருவித்திலை விதை இன்னும் கேட்கல. அதனால அந்த டயக்ராம் என்ன பண்ணீங்க வரைஞ்சு பார்த்துங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு அப்படின்னா மெச்சூர் போலன் கிரெயின், சரிங்களா, முதிர்ந்த மகரந்த துகள், இந்த மாதிரி வட்டம் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா வரைஞ்சு பார்த்தாங்க. எக்ஸைன் இன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இதை தாண்டி ஒரு டயக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல பாலி எம்பிரியானோட ஸ்ட்ரக்சர், சரிங்களா, பல்கரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பல்கரு நிலையை வந்து என்ன பண்றேங்க நல்லா வரைஞ்சு பார்த்துங்க, சரிங்களா. இதுதான் டயக்ராம்ல இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து டயக்ராம் அப்படிங்கிறது அதிகமாக கிடையாது ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்து அப்படின்னா பிளாஸ்மிட், சரிங்களா, தமிழ்லயும் அதுக்கு பிளாஸ்மிட் தான் பேரு. இந்த டயக்ராம் நான் வரைஞ்சு பார்த்துங்க. டிஐ பிளாஸ்மிட், பிபிஆர் 322 உங்களுக்கு சொல்ல தேவை, நம்ம ப்ராக்டிக்கல் அப்போ நல்லா வரைஞ்சு பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இதோட வட்டம் போட்டு வரும், சரிங்களா. அந்த மாதிரி வட்டம் போடாவது கற்றுங்க, ரொம்ப முடியாதவங்க, சரிங்களா. ஈஸியாக அந்த டயக்ராம் வரைஞ்சிடலாம். இது 4வது லெசனு. ஸோ அதுக்கடுத்து 6வது லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வெப்ப அடுக்கமைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டயக்ராமை வரைஞ்சு பார்த்துங்க, 6வது லெசன்ல இருக்கும். அதுக்கடுத்து 7வது லெசன்ல பார்த்தீங்கன்னா பிரமிடு, அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், சரிங்களா. நிறைய பிரமிடு இருக்கு, எண்ணிக்கை பிரமிடு, ஆற்றல் பிரமிடு, இந்த மாதிரி இருக்கு. அதை வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து பாண்டி ஈகோசிஸ்டம், குலச்சூழல் மண்டலம், சரிங்களா. இதுவும் வந்து 7th லெசன்ல வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதை வந்து நான் வரைஞ்சு பார்த்துருங்க. ஸோ இதை தாண்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரே ஒரு டயக்ராம் இருக்கு, அரளி இலையோட குறுக்கெட்டு தோற்றம் அல்லது, சரிங்களா, அரளி இலையோட குறுக்கெட்டு தோற்றம் 6th லெசன்ல நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது டிஎஸ் ஆஃப் நீரியம் லீஃப். ஸோ அந்த லெசன்ல ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு, அதாவது உள்ளமைப்பு தகவமைப்புக்கான கொஷின்ஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்க இதை வந்து என்ன பண்ணீங்க வரைஞ்சு பார்த்துங்க. அந்த டயக்ராம்ல அந்த லெசன்ல வரைய முடிஞ்சா வரைஞ்சிங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு 3 தகவமைப்பு இருக்கு. அதாவது நீர்நிலை, அதுக்கடுத்து நிலவால், வறல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீர்நிலைக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வறல் நில தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா அரளி இலையோட கொடுத்துருப்பாங்க, வளநில தாவரத்துக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் எல்லாமே வரைய முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சு பார்த்துங்க. அதர்வைஸ் நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்துங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லும் போது கேட்கறதுல அதை ஸ்கிப் பண்ணி கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இதே கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து வந்திருக்கு, ஆனால் நீங்கள் சொன்ன கொஷின் ஒன்றுமே வரல. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 5 மார்க் கொஷின்ஸ்ல இருக்கு, இங்கே ஒரு 5 மார்க் இருக்கு, இங்கே ஒரு 5 மார்க். ஸோ இந்த 5 மார்க் படிக்க முடியலனாலும் இந்த 2 மார்க்கு, இது 5 மார்க், நீங்க 7 மார்க் அளவுக்கு வந்து என்னது டயக்ராம் கொஸ்டின் சொன்னதுலேயே வந்திருக்கு. அதர்வைஸ் நம்ம இம்பார்ட்டண்டா டாப் மோஸ்டா சொன்ன 5 மார்க்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 5 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரியான தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம சொல்றதை கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா அதை ஃபுல்லா பாருங்க, சரிங்களா. எஃபோர்ட் எடுத்து சொல்றோம், ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கண்டினியூவா சொல்றோம் அப்படின்னா அதை 5 நிமிஷமா கேட்காம ஒரே ஒரு நிமிஷமா கேட்டுட்டு நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல, உங்களை பார்த்தது வேஸ்ட்டு, அந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க கிராஸ் செக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயக்ராம் கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. மோஸ்ட்லி இதுதான் டயக்ராம்ஸ். ஸோ இயர் கொஸ்டின்ஸ்ல இதை தாண்டி புதுசாக ஏதாவது டயக்ராம் கேட்டிருந்தாங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் டாப் 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு, நம்ம பயோபாட்னி அப்லோட் பண்ணா ஏ அண்ட் பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே படிங்க. எனக்கு ஓரளவுக்கு மார்க்ஸ் போதும் அப்படின்னா ஏ டைப்ல இருக்கிறதுமே படிங்க. ஏன்னா ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸு கூட நம்ம சொல்லிடலாம், இந்தந்த லெசன் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு 40 மார்க்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு. பயாலஜிக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லெசன்லயும் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் தான் கேட்க முடியும். அப்போ நம்ம 12 லெசன் 12 மார்க்ஸ் எடுக்கனாலே 4 லெசன் நீங்க படிச்சாகும், சரிங்களா. அதனால சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதை அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுவோம்.
ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.